புற்றுநோயால் உலக அழிவு, 1 கோடி பேர் உயிரிழப்பு. WHO கடும் எச்சரிக்கை. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலார் வழிமுதலா எண்ணிய 3 என்று பொய்யில் புலவர் பெருநாவலர் திருவள்ளுவர் எழுதிய குறளுக்கேற்ப எதையேனும் அளவு மீறி உட்கொண்டால் ஆபத்து நமக்கு தான். இப்போது நாம் அனைவரும் சுவாசிக்கும் ஓட்டுவிலும் நஞ்சு கலந்திருக்கிறது. காரணம், CO2வை வெளியிடுவதற்கு மிகவும் சிரமப்படும் புகைப்பிடிப்பவர்களால் இந்த சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதன் முன்னோடியாக தற்போது புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருவதன் பின்னணியை நாம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். தகுந்த மற்றும் அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் 2050ஆம் ஆண்டிற்குள் உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் புதிதாக 3.5 கோடி பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் என உலக சுகாதார அமைப்பு அறிக்கை விடுத்திருக்கு. உலகில் ஒவ்வொரு நாளும் 26,000க்கும் அதிகமான உயிர்களை பறிக்கும் புற்றுநோயின் பிடியில் கோடிக்கணக்கான மக்கள் சிக்கி தவித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை எச்சரித்திருக்கு. ஆண்டுதோறும் சுமார் 2.06 கோடி பேருக்கு புதிய புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதோடு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இதனால் உயிரிழக்கிறாங்க. உலக அளவில் இதய நோய்க்கு அடுத்தபடியாக மனித உயிர்களை பறிக்கும் 2வது பெரிய கொடிய நோயாக புற்றுநோய் நீடிக்குது. இந்த அபாயகரமான சூழலை மாற்றியமைக்க பாதிக்கப்பட்ட மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் புதிய அணுகுமுறை உலக நாடுகளுக்கு தேவைப்படுகிறது. இப்போதே தகுந்த அவசர நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் வரும் 2050ஆம் ஆண்டுக்குள்ள உலக அளவில் புற்றுநோய் பாதிப்பு ஆண்டிற்கு 3.5 கோடியாக, அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்காக உயரும் என்று அந்த அறிக்கை எச்சரிக்கிறது. புற்றுநோய் ஆராய்ச்சிக்கான சர்வதேச முகமையுடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட உலக புற்றுநோய் நிலை அறிக்கை 2026 இந்த நோயை தடுப்பதில் உலக நாடுகளின் அரசியல் அர்ப்பணிப்பு, புகையிலை கட்டுப்பாடு, தடுப்பூசி திட்டங்கள் மற்றும் சிகிச்சைக்கான முதலீடுகள் குறித்து விரிவாக பேசுகிறது. புற்றுநோயை தடுப்பதிலும் கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதிலும் உலக நாடுகளுக்கு இடையே பெரும் பாகுபாடு நிலவுவதை இந்த அறிக்கை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. உதாரணமாக, அதிக வருவாய் கொண்ட பணக்கார நாடுகளில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களில் 87% பேர் 5 ஆண்டுகளுக்கு பிறகும் உயிர் வாழ்கின்றனர். ஆனால் ஏழை நாடுகளில் இந்த வீதம் வெறும் 42% மட்டுமே இருக்கும். உலகில் உள்ள 3ல் 1 நாடுகள் கூட தங்களது பொது சுகாதார திட்டத்தில் புற்றுநோய் சிகிச்சையை சேர்க்கவில்லை. இது குறித்து உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அதோனம் ஹெப்ரேயஸ் கூறுகையில், புற்றுநோய் என்பது நம் எல்லோரையும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கும் ஒரு பெரிய நோய். ஆனால் ஒருவர் இந்த நோயில் இருந்து உயிர் பிழைப்பது என்பது அவர் பிறந்த இடத்தையோ அல்லது அவருடைய வருமானத்தையோ பொறுத்து அமையக்கூடாது. இந்த அறிக்கையில் உள்ள பாகுபாடுகள் அனைத்தும் நாம் எடுத்த தவறான முடிவுகளின் விளைவுதான். உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் இதை மாற்றியமைக்க முடியும் என்று தெரிவிச்சிருக்காங்க. புற்றுநோய் ஒரு மனிதனின் உடலை மட்டுமல்லாமல் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் சமூக வாழ்க்கையையும் முற்றிலும் சிதைத்து விடுகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட முதல் உலகளாவிய கணக்கெடுப்பில் 45% பேர் கடுமையான பண நெருக்கடியை சந்திப்பதாகவும் பாதிக்கும் மேற்பட்டோர் மனநல பாதிப்புகளுக்கு உள்ளாவதாகவும் தெரிவிச்சிருக்கு. மேலும் நோயாளிகளை பார்த்து கொள்ளும் குடும்பத்தினர் தனிமை மற்றும் மன அழுத்தத்திற்கு ஆளாவதாக கூறியிருக்கின்றனர். உலகிலேயே ஆசியாவில் தான் அதிக மக்கள் தொகை உள்ளதால் ஒட்டுமொத்த புற்றுநோய் பாதிப்பில் பாதிக்கு மேல் மற்றும் உயிரிழப்பில் 56.5% ஆசியாவில் தான் நிகழ்கிறது. ஐரோப்பாவில் உலக மக்கள் தொகையில் 9% மட்டுமே இருந்தாலும் அங்கு 21% புற்றுநோய் பாதிப்புகளும் 20% உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் பாதிப்பு குறைவாக இருந்தாலும் இறப்பு விகிதம் மிக அதிகமாக இருக்கும். உலக அளவில் நுரையீரல் புற்றுநோய் தான் அதிக உயிர்களை பறிக்குது. ஆண்களுக்கு நுரையீரல், புரோஸ்டேட், குடல் புற்றுநோய்களும், பெண்களுக்கு மார்பக நுரையீரல் மற்றும் குடல் புற்றுநோய்களும் அதிகமாக ஏற்படுது. உலகில் ஏற்படும் 10 புற்றுநோய் பாதிப்புகளில் 4 எளிதில் தடுக்கக்கூடிய காரணங்களால் தான் ஏற்படுகின்றன. குறிப்பாக HBV, ஹெபடைட்டிஸ் B மற்றும் C போன்ற தொற்றுகள், மதுப்பழக்கம், புகையிலை பயன்பாடு, உடல் பருமன் மற்றும் போதிய உடற்பயிற்சி இல்லாததே இதற்கு முக்கிய காரணங்களாம்.
புகையிலை கட்டுப்பாட்டை கொண்டு வந்த நாடுகளில் நுரையீரல் புற்றுநோய் மரணங்கள் 2010 முதல் 27% குறைந்திருக்கு. 82% நாடுகள் இதற்கான தேசிய கட்டுப்பாட்டு திட்டங்களை வைத்திருக்கு. இருப்பினும் இந்த முன்னேற்றம் மிக மெதுவாகவே இருக்குது. இப்போதைய சூழலில் உடல் பருமன், காற்று மாசுபாடு மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களால் புற்றுநோய் வேகமாக உருமாறி வருது என்று IARC இயக்குனர் டாக்டர் எலிசபெத் வெய்டர் பாஸ் கவலை தெரிவிச்சிருக்கார். மது பழக்கம் வீட்டிற்கும் கேடு, புகைப்பழக்கம் நாட்டிற்கும் கேடு. ஆக ஆண்டவன் அழைக்கிறதுக்குள்ள நீயா புகையில புகைத்து எமலோகம் போய் சேர்ந்துட வேண்டாம். இது போன்ற விழிப்புணர்வூட்டும் செய்திகளை உடனுக்குடன் கொடுத்து உங்களை நல்வழி பாதையில் எடுத்துச் செல்லும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.